ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கியயோகம் 32வது ஸ்லோகத்திலிருந்து இப்போ அர்த்தம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 31வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்களுடைய தொடர்ச்சி தான் இது. 31வது ஸ்லோகத்திலிருந்து 37வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் உபதேசிக்கிற விஷயத்தை நாம் தர்ம அதர்ம விவேகம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். தர்ம அதர்ம விவேகம் அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தாலும் நீ கவலைப்படுறது சரியில்லை அப்படிங்கிறதான் இந்த பகுதியினுடைய முக்கியமான உபதேசம். அதற்காக தர்ம அதர்ம விவேகத்தை பகவான் உபதேசம் பண்ணுறார். எதிர்ச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவிருத்தம் சுகினஹ க்ஷத்ரியாः பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். அர்ஜுனா, ஈத்ருஷம் யுத்தம், இந்த மாதிரி ஒரு போர், இந்த சண்டையானது நம்ம என்ன இது வரணும்னு ஆசைப்பட்டோமா? என்ன ஆசைப்படலை, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணினோம். இந்த யுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகளை எல்லாம் நாம் பண்ணினோம். ஆனால் அதையும் மீறி இந்த யுத்தம் நிகழ வேண்டியதாக இருக்கிறது. எனவே எதிர்ச்சையாச்ச உபபன்னம், எதிர்ச்சையான்னு சொன்னால் அப்பிரார்த்திதையா, நாம் பிரார்த்தனை பண்ணாமையே நாம் விரும்பாமையே இந்த யுத்தம் நம்மிடத்தில் செய்யும்படி நமக்கு அமைந்திருக்கிறது. காலத்தின் கோலம் இந்த யுத்தமானது நம் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறது. நம்மை இடையூறு செய்கிறார்கள். நமக்கு 5 கிராமத்தையாவது கொடுங்கோன்னு சொன்னோம், 5 வீடையாவது கொடுங்கோன்னு சொன்னோம் துரியோதனங்கிட்ட. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதானே நாம் யுத்தத்துக்கே தயாரானோம் அப்படிங்கிறது தான் கருத்து. ஈதிருஷம் யுத்தம் எதிர்ச்சையாச்ச உபபன்னம், எதிர்ச்சையா இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யுத்தம் வீரர்களுக்கு சொர்க்கத்துக்கு வாசல். அபாவிருத்தம் சொர்க்கத்வாரம், போரில் போரிடுகிற வீரன் போரில் மடிந்தால் அவன் வீர சொர்க்கம் அடைகிறான் என்பது நம்முடைய மதத்தின் சாஸ்திரங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா அர்ஜுனா? சுகினஹா க்ஷத்ரியாக. சுகினஹான்னு சொன்னால் இந்த இடத்துல புண்ணியசாலிகள், பாக்கியம் பண்ண க்ஷத்ரியனுக்குத்தான் இந்த மாதிரி யுத்தம் அமையும் அப்படிங்கிறார். சுகினஹா க்ஷத்ரியாக ஈதிருஷம் யுத்தம் லபந்தே. ஹே பார்த்த, ஓ பார்த்தா அர்ஜுனா, நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா தான் தர்மத்தின் பக்கத்தில் இருந்து சண்டை போடுற ஒரு பாக்கியம் அமையும். அதனால் உனக்கு அந்த பாக்கியம் அமைந்திருக்கிறது. இதை நன்றாக புரிந்து கொண்டு கடமையை செய். யோசிக்காதே, கவலைப்படாதே, ரொம்ப நேரம் இதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே, தர்மத்தின் கோணத்தில் முடிவெடுப்பாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே உபதேசம் பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம். எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.